Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 30 part 1. ஓபன் பண்ணா ஒரு ஆபீசர் நியர்ட்ட வந்து அந்த கேஸ பத்தி கேட்பாரு. அதாவது அவன் மைண்ட்ல அந்த கேஸை எப்படி யோசிச்சு வச்சிருக்கான்னு அவன் கண்டுபிடிச்ச வரைக்கும் இப்ப இருக்க கிரா பாத்தீங்கன்னா 1 நம்பர் முட்டா பையன். ஏன் அப்படின்னா ஜாப்பனீஸ் போலீஸ் போர்ஸ் கிட்டே அவனோட டெத் நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கானே. அண்ட் இவ்வளவு கன்வீனியன்ட்டா அங்கேயே கொடுத்து அங்கேயே மாத்தி இவ்வளவு வேலை பண்ணியிருக்கான்னா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்போ புதுசா எல்லுன்னு ஒருத்தன் இருக்கான்ல அவன் தான் கிராம்பான். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் பாருங்களேன். நிஜமாவான்னு ஷாக்கா கேட்டா ஆமா, பட் என்னதான் நான் சீரியஸா சொன்னாலும் 100% என்னால ஷோரா சொல்ல முடியாது, வேணா ஒரு 7% சொல்லலாமா. அதான் டவுட் வந்துருச்சு. இனி ஊதி ஊதி பெருசாக்கிற மாட்டான், கமாண்டருக்கே தூக்கி வாரி போடுது, என்ன இவ்வளவு அசால்ட்டா எல்லாத்தையும் சொல்றான்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா, நம்ம எப்பவுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அசம்ஷன் ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு வேலை தப்பா போச்சுன்னா சாரி சொல்லிட வேண்டியதான்பா. அப்படியே கட் பண்ணி இப்ப ஜப்பானோட நிலைமையை காட்டுறாங்க. ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. கிரைம் ரொம்ப 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 குறைஞ்சு போச்சு. எல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாச்சும் தப்பு பண்ண உன்னோட போட்டோவை இன்டர்நெட்ல போட்டுருவேன்னு. அந்த அளவுக்கு இப்ப கிரா பார்த்து பயந்துருக்காங்க. இன்டர்நெட்ல போட்டா போதும் கிரைம் பண்ணாங்கன்னு சொல்லி தூக்கிடுவான் போல, யாருன்னு பாக்குறது இல்ல. அது மட்டும் இல்லாம ஜெயில புடிச்சு போடுவாங்கல்ல, அப்ப அந்த டைமுங்கும் போது போட்டோ பேரெல்லாம் கேட்பாங்களே. கைதிங்க எல்லாம் பதறானுங்க, எதை வேணாலும் கேளுங்க ஆனா பேரை மட்டும் கேட்காதீங்கன்னு. என்ன கிரிமினல் தெரிஞ்சா போட்டு தள்ளிடுவானே. ஸ்கூல்ல கூட யாராச்சும் புள்ளி பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா பேசாம போயிருங்க, இல்ல உங்க போட்டோஸையும் பேரை எடுத்து நான் இன்டர்நெட்ல போட்டுருவேன், அதுக்கப்புறம் கிரா உங்களை கொன்றுவாரு அப்படின்னு மிரட்டியே விரட்டி விட்டுருவானுங்க. சோ இப்படியே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கிரா கொல்லுங்க கிரா கொல்லுங்க அப்படின்ட்டு அவனுக்கு சப்போர்ட் வேற லெவல்ல இருக்குது. பட் அவனால நிறைய இழப்புகளும் இருக்குதுன்னு வைங்க. ஏகப்பட்ட பேரு ஃபேமிலி மெம்பர்ஸை இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க. அதோட விட்டா பரவாயில்ல, தனியா டிவி ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தி கிராக்காக உட்கார்ந்து பயங்கரமா சப்போர்ட் எல்லாம் பண்றானுங்க. இதுல பில்டப் வேற, கிராக்கு சப்போர்ட் பண்றதுனால என்னைய கொல்ல வேற ட்ரை பண்றாங்க. ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என் லைஃபையே ரிஸ்க் எடுத்து நான் கிராக்காக சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அவருதான் மாஸ் ஹீரோ. இப்படி பயங்கரமா அவனை பில்டப் பண்ணி பேசும்போது அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜாப்பனீஸ் டாஸ்க் போர்ஸுக்கு செம்மையா கடுப்பாகும். உலகம் பூரா அவனுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்துருச்சேன்னு. ஐசாவெல்லாம் பேசாம இவனை நானே கொன்னுடட்டுமாங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் ஒரு காமெடி ஒண்ணு நடக்கும். மட்சுடா ரியூக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும்னு சொல்லி அந்த ஆப்பிள தூக்கி அதுகிட்ட கொடுப்பானா. அது இருந்துட்டு கிண்டல் பண்ணும், நீ எப்ப பார்த்தாலும் டிவி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு. உடனே ஆப்பிள புடிங்கி இவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். சரி, இப்ப அதே நேரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்ட் இருக்காருல்ல, கிராவுக்கு சப்போர்ட் பண்ணி அவனோட வழியில யாரும் போகாதீங்க, போனா அவங்களுக்கு எல்லாம் தண்டனை உறுதிங்கிற மாதிரி பேசிடுவாரு. அவ்வளவுதான், அங்க யுனைடெட் ஸ்டேட்ஸே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும். அதை கேட்டுட்டு நம்ம பையன் லைட்டு கதறுவான். என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குது, எல்லாருமே இப்படி அவனுக்கு கீழே தலை வணங்கிட்டாங்க அப்படின்ட்டு வெளியில கத்திட்டு இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷம்னா சந்தோஷம். ஐயோ, யுனைடெட் ஸ்டேட்ஸே இப்ப என் காலுக்கடியில வந்துருச்சுடா, இதுக்கு மேல என்ன வேணும்னு. இங்க மத்தவங்க எல்லாம் பிரசிடென்டே கிராக்கு அடங்கி போயிட்டாரா, என்ன நடக்குது, இப்படி ஆச்சுன்னா அவனை தடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி புலம்புவாங்க. பிரஸ் ஆளுங்க விடுவாங்களா, கேள்வி மேல கேள்வி கேட்டு பொல்லந்து கட்டுவாங்க. எதுக்காக நீங்க கிராக்கு சப்போர்ட் பண்ண டிசைட் பண்ணீங்க, அப்போ கிரானா நீதி நேர்மைன்னு சொல்ல வரீங்களா, அவன் தான் நல்லவன்னு சொல்ல வரீங்களான்னு 1008 கேள்வியை கேட்பாங்க. எப்பா நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லையப்பா, அவன் இருந்ததாலதான் இப்ப வார்னு ஒண்ணு நடக்காம அது பாட்டுக்கு அமைதியா இருக்குது. கிரிமினல் ஆர்கனைசேஷன் மொத்தமும் காலி. அதுவும் எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா மொத்தத்தையும் காலி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை யாராச்சும் எதிர்க்க ட்ரை பண்ணாலோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலோ அவங்களுக்கு மரணம் உறுதிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது கிரா வந்து ஜஸ்டிஸ்க்காக தான் போராடுறான்னு நான் சொல்ல வரல. பட் இப்போதைக்கு அவன் பண்ணதுனால ஜஸ்டிஸ் இப்ப காப்பாற்றப்பட்டு இருக்குது. அதனால எங்க கண்ட்ரி கிராவை எதிர்த்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்காது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. பிரஸ் எல்லாம் கொடைன்னு கொடைவாங்க, அவர் ஆன்சர் பண்ணாம போயிருவாருன்னு வைங்க. இங்க இது எல்லாத்தையுமே நீரும் டிவில பாத்துட்டு தான் இருப்பான். இப்ப என்னன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்ட் இப்படி பேசுவாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்ப மட்சுடா பாத்தீங்கன்னா கேஷுவலாவே பேசிட்டு இருப்பானா. ஐசாவாக்கு கடுப்பாயிரும். ஏன் எப்ப பார்த்தாலுமே நீ கேஷுவலா இருக்க, இது ஒரு சீரியஸான விஷயம் உனக்கு புரியலையான்னு கேட்பானா. அவன் என்ன சொல்லுவான், கிரா என்னதான் கொலை பண்ணாலும் அவன் கெட்டவன் ஈவில்னு உன் மனசு சொல்லுதாங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னு கேட்டீங்கன்னா மட்சுடாவும் இன்டைரக்டா கிராவோட சப்போர்ட்டர், அதாவது அவன் மனசுக்குள்ள. இத கேட்டோன்னு மிச்சம் இருக்கவங்க எல்லாம் கடுப்பாயிருவாங்க. வாட் டு யூ மீன் மட்சுடா, அவனுக்கு சப்போர்ட் பண்றியான்னு கேட்டா நிஜமா சொல்லணும்னா அவன் வந்து கம்ப்ளீட்டா ஈவில்னு என்னால சொல்ல முடியாது, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்ப அவன் நீதியை நிலைநாட்டுறான்னு சொல்ல வரையான்னு கேட்டா அதுவுமே எனக்கு தெரியலம்மா. பட் ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா, கிரா வந்து கெட்டவங்களை எதிர்த்து சண்டை போடுறான். அப்படி அவன் பண்றதுனால இந்த உலகமே டெஃபினட்டா ஒரு நல்ல நிலைமைக்கு மாறும். எல்லாம் தப்பு பண்ண யோசிப்பாங்க, நேர்மையா வாழ்வாங்கன்னு சொல்லுவான். இது எல்லாத்தையுமே நம்மால கேட்டுக்கிட்டே தான் நின்னுட்டு இருப்பான். பட் ஐசவா என்ன சொல்லுவான்னா, எல்லாரும் நேர்மையா வாழணும்னு நினைக்கல, பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒண்ணு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை இல்ல, டெய்லி பயந்து வாழணும். எப்போ ஏதாச்சும் பிரச்சனை வந்து நம்மள தெரியாதனமா கொன்றுவானோன்னு அத்தனை பேரும் நடுங்கிட்டு இருக்காங்க. இத போய் ஒரு நல்லவன் செய்யற காரியம்னு சொல்றீங்க
சொல்றியே உனக்கே நியாயமானு கேட்டா எனக்கு புரியுது, உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லாவே புரியுது. நான் ஒரு வீக்கான பர்சன், ஒரு டிடெக்டிவா என்னால கிரா செய்யற செயலை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவனை பிடிக்கிறதா என்னோட வேலையே. பட் கம்ப்ளீட்டா அவனை என்னால தப்பு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவான். லைட்டு கேட்டுட்டு நீ சொல்றதும் தப்பு இல்ல மட்சுடா, தப்பே இல்லம்பா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன லைட்டு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவன் என்ன சொல்றான்னு உனக்கு புரியலையான்னு கேட்டா எனக்கு புரியுது. கிராக்கு தெரியும் அவன் பண்றது ஒரு ஈவலான விஷயம் தான். பட் ஆனா இந்த ஃபார்ம்ல ஜஸ்டிஸ கொண்டு வரணும்னு அவன் இந்த உலகத்தையே மாத்த ட்ரை பண்றான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது ரியூக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அட பாவி, மொத்த கூட்டத்தையுமே முட்டா பயலாக்கி அவனுக்கு நல்ல காது குத்திட்டு இருக்கியாடான்னு. அப்புறம் அவன் வந்து நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் இப்ப நமக்கு முக்கியம் இல்ல, நமக்கு கிராவை பிடிக்கணும் அவ்வளவுதான். இப்போ நம்ம கிராவை புடிச்சிட்டோம்னா அவன் கெட்டவன் இல்ல, அவன் இந்த வேர்ல்ட இதே மாதிரி ரூல் பண்ணான்னா அவன் தான் ஜஸ்டிஸ். அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அவனுக்கு நல்லாவே தெரியுது இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா கிரா பக்கம் மாறிட்டு இருக்குதுன்னு. சீக்கிரத்துல அத்தனை பேருமே கிரா தான் ஜஸ்டிஸ்னு சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட ஒரு புது உலகம் உருவாயிரும் அப்படின்ட்டு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். இங்க நியர் பார்த்துட்டு நம்ம பிரசிடென்ட் என்ன இப்படி ஒரு சிக்கனா இருக்காரு, அவராலேயே நம்ம சங்கத்தை கலைக்கணும் போலயே. சிக்கன் சொன்னா அது சிக்கனுக்கு அவமானம், பப்பட்டு மப்பட்டுன்னு ஏதாச்சும் கேவலமா தான் சொல்லணும். ஆனா கிராவை நல்லவன் மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு செம்மையா கடுப்பாவான். அந்த டைம் இந்த மெலோ நியர் கூட வேலை பார்க்குற ஒரு ஆளை கன் பாயிண்ட்ல புடிச்சிட்டு நேரா அந்த ஆபீஸ்க்கு வருவான். எல்லாம் கண்ணை வச்சு சுடுறக்காண்டி ரெடி ஆவாங்க. ஆனா நியர் பேசாம கண்ணை கீழே போடுங்க, நம்ம எல்லாரோட நோக்கமுமே கிராவை பிடிக்கிறது மட்டும்தான், இங்க தேவையில்லாம சண்டை கட்டி சுட்டுக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது, சைலண்டா இருங்கன்னா அவனும் கண்ணை இறக்கிடுவான். என்ன நியரு நீ பிளான் பண்ண மாதிரி எல்லாம் போச்சான்னு கேட்பான். நீ தான் தலையில கண்ணை வச்சு கூட்டு வந்திருக்கிய லிட்னர், அவட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டிருப்பிய, மெயின் அந்த செகண்ட் எல்ல பத்தி. நீ பார்த்த வேலையால தான் என்னால ஈஸியா கிரா யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதுமானா மெலோவுக்கு கடுப்பாயி கண்ணை நீட்டுவான். அந்த இடமே கொஞ்சம் ரணகலமா தான் இருக்கும். ஏன்னா மெலோவுக்கு வந்து எப்பவுமே அவன் சோலோவா எல்லாத்தையும் பண்ணணும்னு யோசிப்பான். நியரா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது இவனை விட அவன் கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்கானேன்னு அவனுக்கு பிடிக்காது. அதனாலேயே அவன் கடுப்பாயி நான் ஒன்னும் உன் டூல் இல்ல, பசில சால்வ் பண்ற மாதிரி நீ என்ன வச்சு சால்வ் பண்றதுக்கு, இனிமேட்டு இந்த வேலையை பண்ணாதேம்பா, ஏன் கண்ணை மட்டும் நீட்டிட்டு இருக்க, சுட்டு தள்ளு மேலோ, எதுக்கு உயிரோட விடுற, என்ன போட்டு தள்ளிட்டு நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுமா. அவனுக்கு சுடுறதுக்கு வெறி வரும். லிட்னர் இடையில போய் நீ மட்டும் நியர சுட்டினா எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, உன்னை நாங்க சுட வேண்டி இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு, நம்ம ரெண்டு பேரும் இப்படி சுட்டுக்கிட்டு செத்துட்டோம்னா கிரா அதுக்கப்புறம் ஜாலியா அவனை தடுக்க ஆள் இல்லாம ஹாப்பியா சுத்திட்டு இருப்பான். கொஞ்சமாச்சும் மூளை யூஸ் பண்ணுன உடனே அதுவும் கரெக்ட் தான், எதுக்காக அவன் இங்க வந்தான்னு சொல்லுவான். வேற ஒண்ணு இல்ல, நம்ம நியர் கிட்ட பாத்தீங்கன்னா இவனோட போட்டோ இருக்கும், அதை வாங்கிட்டு போக தான் வந்திருப்பான். ஆக்சுவலா இவங்கிட்ட இந்த ஒரு காப்பி தான் இருக்குது, மத்தபடி இவனை பத்தி இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே இவன் ரிமூவ் பண்ணிட்டானாமா. ஆனா வாமி ஹவுஸ்ல இருந்தா அதை பத்தி எனக்கு தெரியாது, நீ வேணா அங்க போய் செக் பண்ணிக்கன்னு இந்த போட்டோவை அவன்கிட்ட கொடுத்துருவான். 100% என்னால சொல்ல முடியாது, ஆனா நீ நோட் புக்கால சாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ரைட்டு கிளம்புமானா. அப்போ மெலோ நியர் கிட்ட எனக்கு உன் கூட ஒர்க் பண்ணணும்னு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல, ஆனா உங்ககிட்ட வந்து இந்த போட்டோவை சும்மா கடனுக்கு வாங்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் எதுவும் தரலன்னா என் அடி மனசு பராண்டும், அதனால உனக்கு ஒரு சின்ன தகவல் தரேன் நோட் பண்ணிக்காம்பா. நியர் காதை தீட்டி வச்சு கேட்பான். ஏன்னா இவன் யூஸ் இல்லாத தகவல் எதையும் தரமாட்டான். அந்த ஷினிகாமியோட நோட் புக் இருக்குதுல்ல, அதை தொடறவங்க எல்லாருமே ஷினிகாமிய பார்க்க முடியும். இதை சொன்ன உடனே நியருக்கு ஷாக் ஆகும். மத்தவங்க எல்லாம் பச்சை பச்சையா திட்டுவாங்க, என்னடா எங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு கிறுக்கு பயலுக்கு மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி கதையெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம்னு. நியர் நான் நம்புறேன்பா, ஏன்னா மெலோக்கு இப்ப பொய் சொல்லி ஒரு சுக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்படி அவன் பொய் சொல்றதா இருந்தா இப்படி பூதம் வானம் இடின்னு சொல்லி எல்லாம் பொய் சொல்ல மாட்டான், நம்புற மாதிரி தான் பொய்ய கலந்து சொல்லுவான். அதாவது ஷினிகாமி இருக்குன்னு ஒரு நம்ப முடியாத விஷயத்தை இப்ப சொல்றான்னா அப்ப நிஜமாவே அது இருக்குதுன்னு தான் அர்த்தம். நான் அந்த நோட் புக்கை வச்சிருந்தேன், அதுல சில பல பொய்யான ரூல்ஸ்களுமே இருந்துச்சு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும், மிச்சத்தை நீயே கிண்டிக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு போவானே. போறப்போ ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் இப்ப போட்டி, யாரு ஃபர்ஸ்ட் கிராவை பிடிக்கிறான்னு. இப்பல இருந்து ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம டெஸ்டினேஷன் ஒன்னு தான், நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். ரெண்டு புத்திசாலிகளை எதிர்த்து இப்ப நம்மால போட்டி போட போறான். இந்த போட்டியில நம்ம பையன் ஜெயிச்சானா இல்ல தோத்தானாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.